அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் மேலான ஆணைப்படி பிரபல நாட்டுப்புற பாடகியும் திரைப்பட நடிகையுமான திருமதி பரவை முனியம்மாவின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு 6 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் இந்த மாத குடும்ப செலவுகளுக்காக 6000 ரூபாயும் நேரில் வழங்கப்பட்டது. பிரபல நாட்டுப்புற பாடகியும் திரைப்பட நடிகையுமான திருமதி பரவை முனியம்மாவின் ஏழ்மை நிலையையும் இயலாமையையும் அறிந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா திருமதி பரவை முனியம்மாவுக்கு 6 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் குடும்ப செலவுகளுக்கென்று மாதந்தோறும் 6000 ரூபாயும் மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான நிதி உதவியும் வழங்க ஆணையிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சார்பில் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான திரு செல்லூர் கே ராஜு, மதுரை மாநகராட்சி மேயர் திரு வி ராஜன் செல்லப்பா, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு MS பாண்டியன், மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு R கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருமதி பரவை முனியம்மாவை நேரில் சந்தித்து கழகத்தின் சார்பில் குடும்ப நல நிதி உதவியாக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் இந்த மாத குடும்ப செலவுகளுக்காக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையில் இருந்து 6000 ரூபாயையும் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். தன்னுடைய வயது முதிர்வையும் வறுமை சூழ்நிலையையும் அறிந்து தாயுள்ளத்தோடு நிதி உதவி வழங்கிய ஏழை எளிய மக்களின் கண்கண்ட காவல் தெய்வமான கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு திருமதி பரவை முனியம்மா கண்ணீர் மல்க தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனால் உடல்நல சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். அம்மாலாம் பார்த்து இந்த உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு கோடி கோடி நன்றி. வணக்கம். அம்மாவும் நல்லா இருக்கணும்.